போட்டி தேர்வு மாணவர்களுக்கும் வணக்கம். ரயில்வே எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள இது வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12th லெவலில் ஹையர் செகண்டரி லெவலில் உள்ள கால்ஃபர் நெக்ஸ்ட்டு நமக்கு வரும். அதில் இந்த கால்ஃபருடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 6/2025. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் வந்து போட்டிருக்காங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அந்தந்த வெப்சைட்டு மொத்தம் வந்து நமக்கு ஒரு 18 சோன் இருக்கும். அதில் எந்த வெப்சைட் தேவை, எந்த இது சோனில் நம்ம அப்ளை பண்ண, எந்த போர்டில் அப்ளை பண்ண போகிறோம். போர்டுன்னு பார்க்கும்போது 21 போர்டு இருக்கும். அந்த 21 போர்டில் நம்ம எந்த போர்டுக்கு அப்ளை பண்ண போகிறோங்கும்போது அந்த அதில் போய் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முக்கியமான என்னென்னா என்னையிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது 21/10/2025 அதிலேருந்து நமக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து க்ளோசிங் டேட் என்னங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம். அந்த டேட் அந்த 20/11/2025. இந்த டேட் வரை நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. முதலே நீங்கள் வந்து என்னென்ன அப்ளை பண்ணணும். ஓபிசிக்கு நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்குறவங்க நான் கிரிமி லேயர் வாங்கி வச்சுக்கிடுங்க. மற்றவங்களாம் அந்தந்த கேட்டகரியில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இதில் ஃபீஸ் கட்டுறது தான் லாஸ்ட் டேட். நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 22/11/2025. இதில் இது சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள டேட் தான் என்ன கேட்டிங்கன்னா 23/11 2/12 வரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கிரைபுக்கு உள்ள டேட் வந்து 3/12 7/12 வரை கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமான டேட்னா இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு, அதான் முக்கியம். அப்போ அது என்ன கேட்டிங்கன்னா 20/11/2025. அதுக்குள்ளே அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 கேட்டகரியான போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஏன்னா இது வந்து ஒரு 161 வேக்கன்ட் இருக்குது. இது ஆல் இண்டியா எல்லா இடத்துலையும் சேர்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து 615 இருக்குது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அது வந்து 3416 வேக்கன்ட் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து 921 போஸ்ட் இருக்குது. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் 638 போஸ்ட் இருக்குது. டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து 59 போஸ்ட். மொத்தம் வந்து நமக்கு 5810. ஆனால் இவ எல்லா போஸ்ட்டுக்கும் எழுத முடியுமானா எழுத முடியாது. நீங்கள் வந்து ஒரு போர்டுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். ஒரு போர்டாக பார்க்கலாம். அப்போ நமக்கு இதில் வந்து எல்லாமே நல்ல போஸ்ட் தான். அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய போஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்னா செம்ம போஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நமக்கு சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து பே லெவல் 6 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டரும் பே லெவல் 6 வரும். இதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து இனிஷியல் பே 35,400 கிட்டத்தட்ட நியர்லி 60,000 ரீச் ஆகும். மெடிக்கல் ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு முக்கியமானது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஎல்பியாக போகிறீங்கன்னா A1 கேட்பாங்க. இப்போ நமக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் A2 கேட்டிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு A2 கேட்டிருக்காங்க. A2னா என்னன்னு கேட்டிங்கன்னா 6/9. ஏன்னா வித்தவுட் கிளாஸ். B2ங்கிறது 6/12 வித்தவுட் கிளாஸு. C2ங்கிறது கண்ணாடி போட்டிருக்கலாம். ஏன்னா அது நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பே லெவல் பார்த்துங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 to 33 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னா 18 to 33 எல்லாத்துக்குமே. இது போக நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 3 கூட்டிக்கிடுங்க. SC STயாக இருந்தால் 5 கூட்டிக்கிடணும். அப்போ நீங்கள் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 36 வரை எழுதிக்கலாம். ஒரு SC ST கேண்டிடேட் இருந்தால் 38 வரை நம்ம எழுதிக்கலாம். ஏஜ் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது ஒரு 3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட், 2வது கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3rd ஒன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஏன்னா ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து போஸ்ட் வைஸ் பேராமீட்டர் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அதான் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான். எல்லாத்துக்குமே இந்த 6 கேட்டகரிக்குமே எனி டிகிரி தான். ஆனால் இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இது எழுத முடியாது. நீங்கள் அந்த கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் கையில் கண்டிப்பாக டிகிரி வச்சுருந்துருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டில் விட நமக்கு கையில் டிகிரி இருக்கணும். அப்போ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு டிகிரி தான். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிகிரி தான். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு டிகிரி தான். இது போக நமக்கு வந்து டிசபிள் கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எலிஜிபிள்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு அதுக்கு டிகிரி தான். இவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அகைன் ஸ்கில் டெஸ்ட்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அவசியம் கிடையாது. டைப் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். இது போக ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். நம்ம இங்கிலீஷில் அடிச்சிக்கலாம். அடுத்தது டிராஃபிக் அசிஸ்டன்ட் இதுவும் டிகிரி தான். ஏன்னா அப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அப்புறம் ஏஜ் முக்கியமாக 3 தான் இம்பார்ட்டன்ட். ஏஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ் வந்து ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 18 to 33. அப்போ வந்து லோயர் ஏஜ் லிமிட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1/1/2008. இதே நீங்கள் அன்ரிசர்வர்
அன்ரிசர்வு அல்லது இடபிள்யூஎஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 2/1/93. ஓபிசியில் நான் கிரிமி லேயர், கிரிமி லேயராக இருந்தால் நீங்கள் ஜெனரல் கேட்டகரிக்கு போயிருவீங்க. நான் கிரிமி லேயராக இருந்தால் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 2/1/90. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அப்பர் ஏஜ் லிமிட் 2/1/98. ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ் அப்புறம் நம்ம என்ன கேட்டகரியில் வரோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி, இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஏஜ் பார்த்துட்டோம். அப்போ லோயர்லி ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், அப்பர் ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ரிலாக்ஸேஷன் இப்போ நமக்கு வந்து நம்ம ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்டாக இருந்தால் 5 வருஷம், 33ல் ஒரு 5 கூட்டினீங்கன்னா 38 வரை எழுதலாம். இதே ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருந்தால் 33 + 3 = 36 வரை எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஏன்னா எக்ஸ்வரிஸ்மேனாக இருந்தால் அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட் இருந்தால் 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன். அடுத்து எஸ்சிஎஸ்சியாக இருந்தால் 8 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அவங்க சர்வீஸ் முடிஞ்சதுலேருந்து. இதே பார்த்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் அன்ரிசர்வ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தால் 10 வருஷம். ஓபிசி நான் கிரிமியில் இருந்தால் 13 வருஷம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்சியாக இருந்தால் 15 வருஷம் எக்ஸ்டென்ஷன். இதை பர்டிகுலராக நல்லா பார்த்துங்க. ஏஜ், எஜுகேஷ்னலு, அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி, 3மே இம்பார்ட்டன்ட். எக்ஸாமினேஷன் ஃபீஸுங்கிறது 500 ரூபா போட்டிருக்காங்க. யாருக்குன்னா ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட், அடுத்தப்பில் பார்ப்போம், எக்ஸப்ட் கேண்டிடேட் பார்ப்போம். 500 ரூபா. அதில் நம்ம வந்து எக்ஸாம் நம்ம சிபிடி எக்ஸாம் எக்ஸாம் எழுதிட்டோன்னா 400 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. இதே இது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன், டிசபிள் கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸு, இவங்க எல்லாத்துக்குமே 250 ரூபா. ஏன்னா 250 ரூபா, ஏன்னா 250 ரூபா அவங்க கட்டுறாங்க. பரீட்சை எழுதுனாங்கன்னா அந்த சார்ஜஸை மட்டும் பிடிச்சிட்டு மீதியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டோம். அடுத்து ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நடக்கும், அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் நடக்கும். செல்ல இடத்துக்கு தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் நடக்கும். அப்புறம் நமக்கு டேரெக்டாக என்ன இருக்குன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்க்ரீனிங் எக்ஸாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, 100 வேக்கண்ட் இருக்குன்னா நமக்கு என்னங்கன்னா அதுலேருந்து 1:15 ரேஞ்சில் எடுப்பான். ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு 15 ரேஞ்சில் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா மேக்ஸ் ரீசனிங் அக்யூரேட்டாக கரெக்டாக போட்டால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்க. அப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 30 கொஷின். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ரீசனிங்கு 30 கொஷின். இது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் என்னென்ன படிக்கணுங்கிறத, அந்த சிம்பிளாக இருக்கிறத கரெக்டாக போடணும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது 40 கொஷின் கேட்காங்கன்னு வச்சுருங்களேன். 40 கொஷினில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ஒரு 10 கொஷின் கேட்டுருவாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது சேர்ந்து ஒரு 20 கொஷின் வரும். அப்புறம் சயின்ஸு, கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 கொஷின் வரும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில கொஷின் தான் ப்ளே பண்ணும். மொத்தம் நமக்கு வந்து 100 கொஷின்ஸு. இதில் டைம் எவ்வளோங்கன்னா 90 மினிட்ஸ் டைம். இதில் வந்து 1:15 ரேஞ்சில் எடுத்து இதில் பாஸ் பண்ணவங்கள செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒன்லி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இதில் எடுத்த மார்க்கை வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டேஜுங்கிறது அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன கேட்டீங்கன்னா அதே தான் 100 கொஷினுக்கு பதில் இங்கே என்ன தான் இருக்குன்னா 120 கொஷின் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு 35 ரீசனிங்கு, 35 மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 50 கொஷின்ஸ். மேக்ஸ் ரீசனில் 5 கூட்டியிருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின் கூட்டிருக்காங்க. 120 மினிட்ஸ் டைம். அதே டைம் தான் 1.5 மணி நேரம். இதில் என்ன கேட்டிங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க். அதான் இம்பார்ட்டன்ட். 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ரைட்டாக போட்ட ஒரு கொஸ்டின் ராங் ஆயிரும், அதையும் தூக்கிட்டு போயிடும். நீங்கள் ரைட்டாக தான் போட்டிருப்பீங்க, 3 தப்பாக போடும்போது அந்த ரைட்டாக போட்டது என்ன ராங் கணக்கில் போயிடும். அப்போ நெகட்டிவ் மார்க்குங்கிறது நார்மலாக 1/4 தான் வைப்பாங்க, இங்கே வந்து 1/3 வைக்காங்க. நீங்கள் போடக்கூடியதை அக்யூரேட்டாக போடணும். நீங்கள் சும்மா சுற்றி விட்டீங்கன்னு வச்சுருங்களேன், ஒரு ஃப்ளூக்லலாம் ரைட் ஆகுதுன்னு சொல்லி வாய்ப்பு இதில் பார்க்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதுனா 1:15 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் கூப்பிட்றாங்க. செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், சில எக்ஸாமுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு 1:8 ரேஞ்சில் கூடுவாங்க. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறது வந்து 1:1 கூடுவாங்க சில எக்ஸாமுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் மொத்தத்தில் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். இதுக்கு தனி சிலபஸ் அதுக்கு தனி சிலபஸ்லாம் கிடையாது. ரெண்டுக்குமே நமக்கு என்னென்னா மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக படிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஸ்டேஜ். இப்போ நான் சொன்ன ஸ்டேஜை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான கேட்டகரிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுதுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது காமன் ஃபார் ஆல் போஸ்ட்டு, எல்லாத்துக்கும் எழுதுறீங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான்.
செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதே மாதிரி தான், காமன் ஃபார் ஆல் போஸ்ட்டு. ஏன்னா இது என்ன கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இதே போஸ்ட் தான். இதில் நமக்கு 1:15 எடுப்பாங்க. அப்புறம் நமக்கு சில போஸ்ட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. அப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஸ்கில் டெஸ்ட் கிடையாதுன்னா டேரெக்டாக 1:1ங்கிற கேட்டகரியில் நமக்கு என்ன செஞ்சுருவாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் முடிச்சுட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வரும். இதே இதில் பாருங்கள் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. இதுலன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இந்த போஸ்ட்னா செம்மையான போஸ்ட். எடுத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃபீஸ்லேயே வேலை இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேலாம் கிடைக்கும். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், இதுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். சைக்காலஜி டெஸ்ட் மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1:8ங்கிற ரேஞ்சில் எடுத்து கொண்டு வருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது காமன் ஃபார் ஆல், செகண்ட் ஸ்டேஜுங்கிறது காமன் ஃபார், தேர்ட் ஸ்டேஜில் சில இடத்துக்கு ஸ்கில் டெஸ்ட் உண்டு, சில இடத்துக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இதான் அந்த இடத்துல சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒய்சிடின்னு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கில் உள்ளதே காமனாக எல்லாருமே வாங்கி வச்சா அதில் உள்ளதே நம்ம பழைய கொஸ்டினை பிரித்து கொடுத்துருவாங்க. அதை மட்டும் பார்க்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆர்எஸ் அகர்வால் நல்லா தரவாக வச்சுக்கணும். ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் தான் மெயின் சோர்ஸ். அதுபோக ஒய்சிடி புக் வச்சுருந்தா உறுதியாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கையில் ஒரு அரிகண்ட் புக் மட்டும் கையில் வச்சுக்க வேண்டியதான். இப்போ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு என்னெல்லாம் நார்மலாக அதில் உள்ள சாப்டர் தான். நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், கசிஎஃப், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுதான் நமக்கு வந்து மேக்ஸில் நமக்கு சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 30 கொஸ்டின் கேட்பாங்க. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் 35 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். அனாலஜி, கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர், ஆல்பாபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், ரிலேஷன்ஷிப்னா பிளட் ரிலேஷன்ஷிப், அனாலிட்டிக்கல் ரீசன், சிலாகிசம்ஸ், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், டிஏ, டேட்டா இன்டர்பிரேஷன். இதில் வந்து சிபிடி 1னா 30 கொஸ்டின், சிபிடி 2னா நமக்கு 35 கொஸ்டின். தரவா திரும்ப 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 நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ 50% டைம் நீங்கள் எதுக்கு படிக்கணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ், ரீசனிங் படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொஞ்சம் ஒரு 10 மார்க் கேட்டுருவாங்க. 10 மார்க்குங்கும் போது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் 25% வந்துடும். கரண்ட் ஈவெண்ட்ஸில் நேஷனல், இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து கேம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. இந்தியன் லிட்ரேச்சர், மோனமெண்ட்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் இந்தியா. அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை தான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ்னு பார்க்கும்போது நம்ம சிபிஎஸ்சி புக்கில் தான் எடுப்பாங்க. நம்ம எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்கூல் புக்குன்னு சொல்கிற மாதிரி இங்கே சிபிஎஸ்சி புக்கு, அதை ஃபில்டர் பண்ணி படிக்கணும். அப்புறம் ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜாகிரபி, பிறகு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், பேசிக் கம்ப்யூட்ரு, பிறகு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஃப்ளோரா ஃபானா, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையுமே தொகுத்து நமக்கு என்னென்னா மொதல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 50 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 டிவிஷன் இருக்கு, 21 போர்டு இருக்குது. ஏன்னா 21 மொத்த ஆர்ஆர்பி போர்டு வந்து மொத்தம் நமக்கு எதுனா 21 போர்டு இருக்குது. 18 சோன் இருக்கும். அதில் 21 போர்டில் நீங்கள் 21 போர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏதாட்டும் ஒரு போர்டு தான் அப்ளை பண்ண முடியும். 2-3 போர்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிடும். அப்போ நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சவுத்தில் இருக்கிறனால நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரமும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆர்ஆர்பி திருவனந்தபுரங்கிறது மதுரை டிவிஷனுங்கிறது அவங்க கண்ட்ரோலில் தான் போகும். அப்போ வந்து நமக்கு என்னது ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் இது பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பெங்களூர் செலக்ட் பண்ணலாம். இந்த 3க்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செகந்தராபாத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அப்போ முதல் எடுத்தோன்னா நம்ம ஆர்ஆர்பி சென்னைன்னு பார்க்கும்போது டோட்டல் வேக்கன்ட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 187 வேக்கன்ட் இருக்குது. இல்லை நீங்கள் வேக்கன்சிலாம் பார்க்கணும். எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் வேக்கன்ட் இருக்கான்னு பார்க்கணும். சில இடத்துல வேக்கன்ட் இருக்காது. இப்போ வந்து அந்த வேக்கண்ட்டை பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கு படிக்கணும். ஏன்னா வேக்கன்ட் இல்லாத இடத்துல போய் படிச்சுட்டு கூடாது. இப்போ வந்து இதில் பொறுத்தவரைக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் 2 போஸ்ட் இருக்குது. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் வந்து 2 வேக்கன்ட் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 11 வேக்கன்ட். இது வந்து ஐசிஎஃப்ல அந்த 2 வேக்கன்ட்ங்கிறது ஐசிஎஃப்ல இருக்குது. இது சதர்ன் ரயில்வேல இருக்கு. ஐசிஎஃப்ங்கிறது முக்கியமாக நல்ல வேலை இருக்குது. 2லையும் கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு ஆப்ஷன் வரும்போது ஐசிஎஃப் எடுக்கணும். அவன் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து ஐசிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் 50 வேக்கன்ட் இருக்குது. மொத்தம் நமக்கு 187 வேக்கன்ட் இருக்குது. இந்த சார்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குன்னு. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தை சூஸ் பண்ணுங்க. இது அல்லது திருவனந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்ட் 58 இருக்குது. நீங்கள் 58 தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் மதுரை
மதுரையில் வேலை பார்க்கணும், திருநெல்வேலியில் வேலை பார்க்கணும், கன்னியாகுமரியில் வேலை பார்க்கும்போது இந்த வேகன்சி வந்து நீங்கள் நினைக்காம இதை அப்ளை பண்ணணும். அதான் உங்களுக்கு அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சேலஞ்சுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 4 வேக்கன்ட் இருக்குது, ஸ்டேஷன் மாஸ்டர் 27 வேக்கன்ட் இருக்குது, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 17 வேக்கன்ட் இருக்குது, அடுத்தது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்து ஒரு 10 வேக்கன்ட் இருக்குது. ஏன்னா அப்போ வந்து திருவனந்தபுரம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். அதனால் டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். அதனால் உட்காந்து நீங்கள் தைரியமாக உட்காந்து படிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சூஸ் பண்ணக்கூடியது என்ன, பெங்களூர் சூஸ் பண்ணலாம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் பாருங்கள் 241 வேக்கன்ட் இருக்குது. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 10 வேக்கன்ட் இருக்குது, ஸ்டேஷன் மாஸ்டர் 36 வேக்கன்ட் இருக்குது, குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 134 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ஏன்னா ஒரு 426 429 சீனியர். அப்போ வந்து 241 வேக்கன்ட் இருக்குது. இதை தவிர நீங்கள் சூஸ் பண்ணுற என்ன பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் சூஸ் பண்ணலாம். எல்லாருமே சென்னை தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் திருவனந்தபுரம் சூஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கலாம். வேகன்சி கம்மி நினைக்கக்கூடாது. அப்புறம் சென்னை, 3வது பெங்களூர், அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா செகந்திராபாத் வரைக்கும் 396 வேகன்ட் இருக்குது. ஏன்னா அதில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 34, ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே சேர்த்து 62 வேக்கண்ட். குட்ஸ் ட்ரெயினும் அதே தான், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வே ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 137 53 வேக்கண்ட். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் 71, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அதுமாதிரி ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் நீங்கள் பார்த்துக்கிங்க, வேக்கண்ட்டை பார்த்துக்கிடுங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்னை கொடுக்கலாம், இல்லை திருவனந்தபுரமும் கொடுக்கலாம். நீங்கள் சவுத்தில் வேலை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா திருவனந்தபுரம் நம்ம கொடுக்கணும். இப்போ ரயில்வே சோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 18 சோன் இருக்குது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ரயில்வே எக்ஸாம் படிக்கும்போது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சோனும் இண்டிபெண்ட்டாக கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரலைஸ்ட் கால்ஃபர் இண்டிபெண்ட்டாக கால்ஃபர் பண்ணுவோம், ஒவ்வொரு சோனும் தனியாக கால்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 6 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, 6மே தனித்தனி கால்ஃபராக இருக்கும். எங்கேனாலும் போய் எழுதலாம். அப்போ அந்த 6 எக்ஸாம் தனியாக அப்ளை பண்ணலாம், எல்லா சோன்லையும் போய் எழுதலாம். வாரம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சோன் தான், ஒரே ஒரு போர்டு தான் செலக்ட் பண்ண முடியும், ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு 18 சோன் இருக்கும்போது சும்மா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம சோன் சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் என்னன்னா சென்னை, 2வது பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கூப்ளி, ஆனால் போர்டு வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்கும் கூப்ளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வந்து பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில் இருக்கும், சவுத் ஈஸ்ட் ரயில்வே வந்து கொல்கட்டா. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கஜிப்பூர், அடுத்து ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வேன்னு ஒன்று உண்டு, சவுத் கோஸ்ட் ரயில்வே 2019 கொண்டு வருவாங்க, விசாகப்பட்டினம். அப்புறம் இது வந்து சவுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த்து ஈஸ்டர்ன் ரயில்வே ஏன்னா கொராக்பூர், நார்த்து சென்ட்ரல் ரயில்வே ஏன்னா அலகாபாத், நார்தர்ன் ரயில்வே டெல்லி, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர். ஏன்னா இப்போ வெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு வெஸ்ட்டு வந்து மும்பை சர்ச்கேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர், அப்புறம் சென்ட்ரல் ரயில்வேங்கிறது மும்பை. இது நமக்கு என்ன வரும்னா ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர், அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே வந்து குவஹாத்தி. ஏன்னா மொத்தம் வந்து 18, இதில் ஒரு 17 வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும் 18 சோன். அதில் நம்ம எந்த சோன் அப்ளை பண்ணால் சதர்ன் சோனுக்குள்ளே தான் 2 போர்டு வரும். ஒன்று வந்து சென்னை போர்டு, இன்னொன்று வந்து என்னென்னா கேரளா போர்டு வரும். ஏன்னா சதர்ன் ரயில்வேல தான் மொத்தம் 6 டிவிஷன் இருக்கும். 6 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டிவிஷன் வரும்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, சேலம். இப்போ வந்து திருவனந்தபுரம் கண்ட்ரோலில் போகிற என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு பாலக்காடு, திருவனந்தபுரம், மதுரை, மொத்தம் 6 டிவிஷன் வரும். இது சதர்ன் ரயில்வேல. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேங்கிறது கூப்ளி, போர்டு வந்து பெங்களூரில் இருக்கும். இது போக நம்ம செகந்திராபாத்துக்கு அப்ளை பண்ணுறோம். ரயில்வே போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 21 போர்டு இருக்குது. இந்த 21 போர்டுக்கு தான் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த போர்டுனாலும் அப்ளை பண்ணலாம், நான் ஒன்று தான் அப்ளை பண்ணணும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்னை, 2வது ஆப்ஷன் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம், 3வது ஆப்ஷன் என்னன்னா பெங்களூர், 4வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா செகந்திராபாத். ஓகே, மொத்தம் 21 போர்டு இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு வந்து
நீங்கள் படிக்க வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் அழுத்தமாக படிக்கணும். இப்போ ரயில்வே கால்ஃபர் வந்து ரேராக தான் இப்போ கால்ஃபர் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, நல்ல சேலரி உள்ள வேலை. அப்போ வந்து இது முந்திலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாக்காரன் இப்போ எப்படி நம்ம 17 சோன் இருக்கும் 18 சோன் இருக்கும் ஒவ்வொரு சோனாக எழுதுற மாதிரி நார்த் இந்தியாக்காரன் இங்கே வந்து எழுதுவான். இது ஒரே டைமில் எக்ஸாம் நடக்கும். அதனால் ரயில்வேக்குன்னு ஏம் பண்ணி படிக்கிறவங்க ரயில்வே வேலை கிடச்சி போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பழைய கொஸ்டினை எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு ஓரியன்டேஷன் புக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். இப்போ வந்து மேக்ஸ் ரீசனிங் ஆர்எஸ் அவர்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க. ஒய்சிடி வந்து எல்லாத்துக்குமே போட்டிருக்கான். ஜென்ரல் நாலேஜும் பிரித்து போட்டிருக்கான், மேக்ஸையும் பிரித்து போட்டிருக்கான், ரீசனிங் பிரிச்சுருக்கான். அந்த 3 புக் கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கேன். ஆன்லைனில் வாங்க டிஸ்கவுண்ட்டில் போட்டிருப்பான். வாங்கி வச்சுட்டு அதை திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கும். ரயில்வே எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா அக்யூரேசி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/3 நெகட்டிவ் மார்க்னால அக்யூரேசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ முதல்ல எக்ஸாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே நடக்கும், மார்ச் தாண்டிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கால்ஃபர் வேறு வரப்போகுது. அதாவது இது வந்து கிராஜுவேட்டுக்கு வந்துருக்கு கால்ஃபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த +2 முடிச்சவங்களுக்காண்டி கால்ஃபர் வந்து டிக்கெட் கலெக்டரு இந்த மாதிரி போஸ்ட்லாம் நமக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் எடுத்து பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ.